ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கரூர் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இரண்டாவது நாளாக நேற்று விசாரணை நடந்த நிலையில் இரவு 12:25 மணிக்கு நீதிபதி பரத்குமார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு மறு உத்தரவு வரும் வரை நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். கரூர் நகர காவல் நிலையத்தில் மேலக்கொண்டு சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்ததாக 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கடந்த ஜூன் 9ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் தனது பெயரும் சேர்க்கப்படலாம் என்பதால் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். கடந்த ஜூன் 12ஆம் தேதி மனு விசாரணைக்கு வந்த நிலையில் விஜயபாஸ்கர் தலைமறைவானார். இதற்கிடையில் இவ்வழக்கு கடந்த ஜூன் 14ஆம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் இவ்வழக்கில் நிலப்பத்திரவு செய்வதற்கு தொலைந்த ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என நான் ரேஷுவில் சான்றிதழ் வழங்கிய அப்போதைய வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டர் பிருத்திவிராஜ் ஆகியோர் பெயர்கள் சேர்க்கப்பட்டன. இந்நிலையில் நில உரிமையாளர் சோபனாவின் தந்தை பிரகாஷ் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி அளித்த புகார்கள் அடிப்படையில் வாங்கல் காவல் நிலையத்தில் ஜூன் 22ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் பிரவீன் உள்ளிட்ட 13 பேர் மீது ஆள் கடத்தல், கொலை மிரட்டல், மோசடியான பத்திரப்பதிவு உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு கடந்த ஜூன் 25ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கரை சிபிசிஐடியினர் தேடத் தொடங்கினர். இதற்கிடையில் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தந்தைக்கு உடல்நிலை சரியானதால் உடன் இருக்க வேண்டும் என இரு வழக்குகளில் முன்ஜாமீன் கேட்டு விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் தாக்கல் செய்த மனுக்களை நீதிமன்றம் ஜூலை 6ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் ஜூலை 5, 7, 11ஆம் தேதிகளில் விஜயபாஸ்கர் வீடு, நிறுவனங்கள், அவரது ஆதரவாளர்கள் வீடுகளில் சோதனை நடத்தினர். மேலும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கடந்த ஜூலை 16ஆம் தேதி கேரளா மாநிலம் திருச்சூரில் விஜயபாஸ்கரை சிபிசிஐடியினர் கைது செய்தனர். மேலும் அவருடன் இருந்த பிரவீனையும் கைது செய்தனர். திருச்சி மத்திய சிறையில் இருந்த விஜயபாஸ்கர் வாங்கல் புகாரிலும் ஜூலை 17இல் கைது செய்யப்பட்டார். ஜூலை 22ஆம் தேதி முதல் 2 நாட்கள் சிபிசிஐடியும் 2 நாட்கள் வாங்கல் போலீசாரும் விஜயபாஸ்கர் பிரவீனிடம் விசாரணை நடத்திய நிலையில் ஜூலை 26ஆம் தேதி மீண்டும் சிறையில் அடைத்தனர். வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டராக இருந்த பிருத்திவிராஜ் ஜூலை 16ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டு கரூர் நீதிமன்றத்தில் ஜூலை 17ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிபிசிஐடி போலீசார் கடந்த 25ஆம் தேதி முதல் 2 நாட்கள் அவரிடம் விசாரணை நடத்தினர். இவ்விரு வழக்குகளில் விஜயபாஸ்கர் பிரவீன் ஜாமீன் மனு ஜூலை 29ஆம் தேதி விசாரணை தொடங்கிய நிலையில் சிபிசிஐடி வழக்கில் இன்ஸ்பெக்டர் பிருத்திவிராஜ் ஜாமீன் மனு விசாரணையும் நடைபெற்றது. இரண்டாவது நாளாக நேற்று விசாரணை நடந்த நிலையில் இரவு 12:25 மணிக்கு நீதிபதி பரத்குமார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு மறு உத்தரவு வரும் வரை நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் ஜாமீன் தொகையாக ரூபாய் 25,000 செலுத்த வேண்டும். நாள்தோறும் வாங்கல் காவல் நிலையத்தில் ஒருமுறையும் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் காலை மாலை 2 வேளை கையெழுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்தார். இதேபோல் பிரவீன் மற்றும் பிருத்திவிராஜுக்கு மறு உத்தரவு வரும் வரை நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.